சங்கீதம் 121 3வது வசனம், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்முடைய கால்கள் தள்ளாட விட மாட்டார். அநேக நேரங்களில் நம்முடைய கால்கள் தள்ளாடுவது போல் இருக்கும்போது நமக்குள்ளாக ஒரு பயம் வருகிறது. ஐயோ, நான் விழுந்து விடுவேனோ, ஐயோ எனக்கு அடிபட்டு விடுமோ. அது ஒரு விசுவாச வாழ்க்கையில நடக்கிற நடையா இருக்கலாம், அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிற நடையா இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய கால்கள் தள்ளாடுவது போல தோணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் என்றென்றைக்கும் உங்களை காக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் உங்களை நடத்த வல்லவர், உறங்காத தேவன். சில நேரங்களில் நான் இப்படி சொல்லுவது உண்டு. ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இரவு படுக்கைக்கு போகும்போது, நீ நிம்மதியாக தூங்கு, உன்னுடைய காரியங்களை நான் பார்த்துக்கொள்வேன். நம்மளை தூங்க வைத்து விட்டு அவர் உறங்காமல் நமக்காக கிரியை செய்கிற தேவன். இன்றைக்கு அவர் உறங்குவதில்லை. ஏன் தெரியுமா? உங்களை காக்கிற பொறுப்பை அவர் எடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை காக்கிற பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் உறங்காமல் காக்க வல்ல தேவன். அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கால்களை தள்ளாட விட மாட்டேன், உன்னை காக்கிறவர் நான், உறங்குவதில்லை. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த உற்சாகமூட்டுகிற வார்த்தைக்காக நன்றி. எங்களை நல்லா தூங்க சொல்லிட்டு நீங்க உறங்காமல் எங்களை காக்கிற தேவன். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளட்டும். உற்சாகமானாவே அவர்களை தாங்கட்டும். உங்களுடைய சமூகம் எப்பொழுது அவர்களோடு இருக்கட்டும். கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.